ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மினி பேன்கேக். இந்த பேன்கேக் ரெசிபி பண்ணுறதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரை, 1 கப் நல்லா காய்ச்சி ஆறின பால், 1 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நார்மலாக பார்த்தீங்கன்னா பேன்கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு ரெடி பண்ணுற மிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பேன்கேக் நல்லா சாஃப்டாகவும் அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லா பர்ஃபெக்டாகவும் கிடைக்கும். இந்த மிக்சர் வந்து நார்மலாக மிக்ஸ் பண்ணாமல் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இந்த ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த முட்டையை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து முதல்ல 1/2 கப் மட்டும் இந்த பால் வந்து உள்ளே ஆட் பண்ணி இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த பாலும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு. ஸோ மற்றபடி நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா நுர மாதிரி இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் மிச்சம் இருக்க பொருள் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1/2 கப் அளவு சக்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சக்கரை இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு 3/4 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க பாலையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணி இதை வந்து நல்ல ஒரு சாஃப்டான பதம் வர மாதிரி நீங்கள் வந்து இந்த மாவு ரெடி பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு பேன்கேக்கு. ஸோ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டது இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாவு. இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour வந்து நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. ஸோ 1 hourக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேன்கேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பாட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பேன்கேக்கோட ஷேப் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். எல்லாமே ரவுண்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது இல்லைனா கூட நீங்கள் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சாஸ் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஹோல் இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு பேன்கேக் வந்து ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்புறம் அந்த மாவு வந்து அந்த பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். ஸோ இது மாதிரி எல்லா மாவையும் வந்து இந்த பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மாவு வந்து பாட்டிலில் ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். இந்த தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பேன்கேக் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எண்ணெய்லாம் வந்து எதுவுமே அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் பண்ணினாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாக வந்து ஃபஸ்ட் நான் ஊற்றிக்கிறேன். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குட்டியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு லைட்டாக பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து திருப்பி போட ஆரம்பிங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிடைக்குது பாருங்கள். அதாவது ஒட்டாமே வந்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதோட டெக்ஸ்டரே வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த சைடும் வந்து உங்களுக்கு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேன்கேக் ரெசிபி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்நாக்ஸாகவும் இல்லை டிஃபனாக கூட நம்ம வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்பவே. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு எல்லா பேன்கேக்கும். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவு எல்லாம் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.